அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகளுக்கு தடிப்பு தோல் அழற்சி இருக்கும்போது நாம் நிறைய பொறுமையுடன் செல்கிறோம் அல்லது அதிக பதற்றத்துடன் வருகிறோம். குழந்தைகளுக்கு தடிப்பு தோல் அழற்சி அல்லது ஏதேனும் நோய் இருந்தால் நமக்கு எதிர்மறை எண்ணங்கள் வரத் தொடங்குகின்றன. மேலும் நம் குழந்தையை விரைவில் குணப்படுத்துவது எப்படி என்று நாம் மிகவும் கவலைப்படுகிறோம் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே உங்கள் குழந்தைக்கு தடிப்பு தோல் அழற்சி இருந்தால் நீங்கள் பீதி அடைய தேவையில்லை. ஏனெனில் தடிப்பு தோல் அழற்சி, நான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொன்னது போல, இது ஒரு ஆட்டோ இம்யூன் கோளாறு. இப்போது இது குடும்ப வரலாற்றில் வரலாம் அல்லது உங்கள் பிள்ளைக்கு ஹைபராக்டிவ் நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக ஒரு தூண்டுதல் கிடைத்திருக்கலாம். ஆனால் அது நடந்திருந்தால் அதை நீங்கள் எவ்வாறு பராமரிக்க வேண்டும், உங்கள் குழந்தையின் தடிப்பு தோல் அழற்சியை எவ்வாறு தைரியத்துடன் குணப்படுத்துவது, இன்று அதை பற்றி பேசுவோம். நான் டாக்டர் மேகா சதுர்வேதி. உங்கள் குழந்தையின் தடிப்பு தோல் அழற்சியை எவ்வாறு குணப்படுத்துவது என்பது பற்றி இன்று நான் பேச வந்துள்ளேன். உனக்கு கொஞ்சம் தைரியம் கொடுக்க வந்தேன். எனவே நோயாளிகள் எங்களிடம் வருகிறார்கள், குழந்தைகளும் வருகிறார்கள். நீங்கள் வீடியோக்களை பார்த்திருப்பீர்கள். குணமடைந்த குழந்தைகள், நாங்கள் வீடியோக்களை உருவாக்குகிறோம், அவை வீடியோக்களை உருவாக்குகின்றன. எனவே முதலில் குழந்தைகளுக்கு தடிப்பு தோல் அழற்சி இருந்தால் தயவுசெய்து பொறுமையாக இருங்கள். நோயறிதலுக்காக அவரை எங்கும் அழைத்து செல்ல வேண்டாம். அவருக்கு ஸ்டெராய்டுகள் அல்லது பூஞ்சை காளான் சிகிச்சை கொடுக்க வேண்டாம். ஏனெனில் வெளிப்படையாக நீங்கள் 3 ஆண்டுகள், 2 ஆண்டுகள், 5 ஆண்டுகள் ஒரு குழந்தைக்கு ஸ்டெராய்டுகள் கொடுக்க அல்லது நீங்கள் பூஞ்சை காளான் சிகிச்சை கொடுக்க வேண்டும். பின்னர் நீங்கள் அவர் தனது முழு வாழ்நாள் மற்றும் பிற்கால கட்டங்களில் செலவிட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஸ்டெராய்டுகள் அல்லது எந்த பூஞ்சை காளான் சிகிச்சை அல்லது தவறு என்ன விளைவு? மருந்து அவரது மற்ற உறுப்புகளில் இருக்கலாம். எனவே முதலில் நீங்கள் அவருக்கு ஸ்டெராய்டுகள் கொடுக்க வேண்டியதில்லை. அவரது எதிர்கால வாழ்க்கை, அவர் எத்தனை ஆண்டுகள் வாழ்கிறார், அவர் 100 ஆண்டுகள் வாழ விரும்புகிறேன், அவர் எந்த ஆண்டுகளில் வாழ்கிறார், குறைந்தபட்சம் அவரது முக்கிய உறுப்புகள் சேதமடையக்கூடாது, மருந்துகளின் பக்க விளைவுகள் அவருக்கு காணப்படக்கூடாது. இரண்டாவது விஷயம், குழந்தைகள் வெளிப்படையாக ஏதாவது சொல்ல முடியும், எதுவும் சொல்ல முடியாது, எதையும் விளக்க முடியாது, அவர்களின் வெளிப்பாடுகளை விளக்க முடியாது. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அவர்களுக்கு தடிப்பு தோல் அழற்சி திட்டுகளுடன் வலி ஏற்படலாம், அவர்களுக்கு எரியும் மற்றும் அரிப்பு ஏற்படலாம், மேலும் அவை வெளிப்படையாக எரிச்சல் மற்றும் வெறித்தனமாக மாறும். எனவே அத்தகைய சந்தர்ப்பத்தில் நீங்கள் எந்த கிரீம்கள் அல்லது எந்த உடல் கழுவும் பயன்படுத்த வேண்டியதில்லை. நீங்கள் அவற்றை வெதுவெதுப்பான நீரில் மாறி மாறி குளிக்கவோ அல்லது கடற்பாசி செய்யவோ ஆரம்பிக்கலாம். அவர்களுக்கு அதிக தண்ணீர் கொடுக்க வேண்டாம், ஏனெனில் தோல் வறண்டுவிடும். அவர்களின் சுகாதாரத்தை நீங்கள் பராமரிக்க முடியும். அவர்கள் கழிப்பறை அல்லது மலம் வழியாக செல்கிறார்கள் என்றால் உங்கள் சுகாதாரத்தை பராமரிக்க வேண்டும். மேலும் அதிக தண்ணீர் கொடுப்பதால் எதுவும் நடக்காது. மாற்றாக நீங்கள் குழந்தைகளை குளிப்பாட்டலாம். வேப்பிலை நீரில் குளிக்கலாம். வேப்பிலை தண்ணீரில் போட்டு குழந்தையை வெதுவெதுப்பான நீரில் குளிப்பாட்டினீர்கள். இது மிகவும் சூடாக இருக்கக்கூடாது, அது மிகவும் குளிராக இருக்கக்கூடாது. மேலும் உங்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சையானது அப்ளிகேஷன் அல்லது கிரீம் அல்லது எண்ணெய் குழந்தைக்கு நிவாரணம் கிடைக்கும் வகையில் இருக்க வேண்டும். எனவே நீங்கள் எந்த சிகிச்சையும் எடுக்கவில்லை என்றால் தேங்காய் எண்ணெயில் கபோரியும் தடவலாம். குழந்தையின் பசி மனதைப் போல இருக்காது என்பதை நீங்கள் நினைவில் கொள்வீர்கள், ஆனால் குறைந்தபட்சம் அவர் தனது ஆற்றலை தக்க வைத்துக் கொள்ளும் அளவுக்கு சாப்பிட வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு பல செயற்கை ஆடைகளை கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் அவர்களுக்கு பருத்தி ஆடைகள், மஸ்லின் ஆடைகள், மிகவும் மென்மையான ஈரமான செருப்புகள் அல்லது வெஸ்ட் ஆடைகளை கொடுக்கலாம். அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஆடைகளை அவர்களுக்கு கொடுப்பீர்கள். தோண்டிய பிறகு சீழ் அல்லது இரத்தப்போக்கு வெளியேறினால் நீங்கள் அதை சுத்தம் செய்ய மாட்டீர்கள். நீங்கள் காலெண்டுலாவை கிரீம் அல்லது காலெண்டுலா கிரீம் கொண்டு சுத்தம் செய்யலாம். இது அவர்களின் சுகாதாரத்தை பராமரிக்கும். நீங்கள் அவர்களை வசதியாக வைத்திருக்க முடியும். நீங்கள் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் மண்டலத்தை வழங்க முடியும். அவர்களை உற்சாகப்படுத்தலாம். 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் அல்லது 10 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்பதை நான் பார்த்திருக்கிறேன். அல்லது நான் பள்ளிக்கு செல்கிறேன், டியூஷனுக்கு செல்கிறேன், எங்கு வேண்டுமானாலும் செல்கிறேன் என்று நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். என் நண்பர்கள் என்னை வித்தியாசமாக கருதக்கூடாது, எனக்கு தனி சிகிச்சை கொடுக்க வேண்டாம். எனக்கு என்ன ஆயிற்று, அவனுக்கு அப்படி ஒரு உணர்வை கொடுக்க வேண்டாம். ஏனென்றால் குழந்தைகளுக்குள் என்ன நடக்கிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. உள்ளே வேறொன்றை காட்டுகிறார்கள், உள்ளே வேறொன்று நடக்கிறது. எனவே நீங்கள் அவர்களின் உந்துதலை அதிகரிக்கிறீர்கள். அவர்களை உங்களிடமிருந்து வித்தியாசமாக நடத்த வேண்டாம். அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள், ஆனால் அவர்கள் உங்களிடமிருந்து வேறுபட்டவர்கள் என்று அவர்களிடம் சொல்ல வேண்டாம். இரண்டிற்கும் வித்தியாசம் உள்ளது, இந்த வித்தியாசத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அவர்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும், மேலும் அவர்களின் தடிப்பு தோல் அழற்சியை உள்ளே இருந்து குணப்படுத்த அவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும். ஓய்வு, நீங்கள் என்ன சிகிச்சை எடுத்துக் கொள்கிறீர்கள், அது தடிப்பு தோல் அழற்சி எவ்வாறு குணமாகும் என்பதை பொறுத்தது. அது குணமாகும் அல்லது மறுபிறப்பு அல்லது மோசமடையாது அல்லது பிற உறுப்புகள் சேதமடையாது. உங்கள் குழந்தைக்கு என்ன சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது உங்கள் விருப்பம். ஆனால் அத்தகைய சிகிச்சை செய்யப்பட வேண்டும், இது அவர்களின் மற்ற உறுப்புகளை காப்பாற்றும். ஏனெனில் அவர்களின் ஆயுள் மிக நீண்டதாக இருக்கும். விளைவுகள் மற்றும் தடிப்பு தோல் அழற்சியிலிருந்து விலகுங்கள். மிக விரைவில் இல்லை, ஆனால் என்ன நடக்கிறது அல்லது குணமடையத் தொடங்குகிறது, அது 1 அல்லது 2 மாதங்களுக்குள் குணமடையத் தொடங்க வேண்டும். எனவே இந்த விஷயங்களை மனதில் வைத்து உங்கள் குழந்தையின் தடிப்பு தோல் அழற்சியை குணப்படுத்தலாம். கவலைப்பட வேண்டாம், நாங்கள் அத்தகைய சிகிச்சையை வழங்குகிறோம். நீங்கள் விரும்பினால், உங்கள் விருப்பப்படி நீங்கள் விரும்பினால் எங்களிடம் வரலாம். நீங்கள் புகைப்படங்களை அனுப்பலாம் மற்றும் இதற்கு சரியான தீர்வை பெறலாம்.
எனவே வலுவாக இருங்கள், ஆரோக்கியமாக இருங்கள். நன்றி.